பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 1 2 அதிகாரங்களில் தேவன் மனிதனை தம் சாயலிலும் தம் ரூபத்திலும் படைத்தார். ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டாலும் தேவனின் சுவாசம் அவனுக்குள் ஊதப்பட்டது. நாம் பூமியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் தேவ சுவாசம் கொண்டவர்கள். நம்முடைய அடையாளம் உலகத்தில் அல்ல, தேவனில் உள்ளது. உயர்ந்த பதவி, கல்வி, பணம் எல்லாமே இருந்தாலும் ஒரு விபத்து, ஒரு நோய் மனிதனுக்கு வந்தால் எவ்வளவு பலவீனன் என்று தெரியும். நாம் மண் என்று நினைவில் இருந்தால் தாழ்மை வரும். ஆதியாகமம் 3 அதிகாரம் 20 வசனம் இப்படியாக சொல்லுது, ஏவாள் சாதாரண மனுஷி அல்ல, எல்லா உயிருள்ளவர்களுக்கும் தாய். தேவன் பெண்ணை தாழ்வாக அல்ல, வாழ்க்கையின் மூலமாக வைத்தார். ஒரு தாய் குடும்பத்தின் சூழலை மாற்ற முடியும். ஏவாள் விழுந்தாலும் அவள் வழியாகவே மீட்பர் வந்தார். தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தார், நன்மை தீமை அறிவதற்குரிய மரத்தின் கனியை சாப்பிடாது. தேவனோட நேரடி உறவு அவர்களுக்கு இருந்தது. தேவன் அவர்களுக்கு விதித்தது தடை மட்டுமல்ல, இது கீழ்ப்படிதலின் பரிசோதனை. சாத்தான் ஆமையின் மூலம் ஏவாளிடம் சொன்னான், நீங்கள் தேவனை போல ஆகுவீர்கள். பாவம் என்பது ஒரு தவறு மட்டுமல்ல, அது தேவனை விட்டு சுயதினமாக வாழ முயற்சிக்கும் மனநிலை. ஏவாள் பார்த்தால் கனியானது தோற்றம் அழகாய் இருந்தது. ஆதாம் உணர்ந்தும் நினைந்தான். அந்த நொடியில் மையமே மறைந்தது, பாவம் நுழைந்தது, மரணம் ஆரம்பித்தது. பாவம் செய்தவுடன் அவர்கள் நிர்வாணத்தை உணர்ந்தார்கள், பயந்தார்கள், மறந்தார்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். இன்னொரு காரியம் என்னன்னா, சபையில் உலகத்து வாழ்க்கையில் பேருக்காக இருக்கலாம், புகழுக்காக இருக்கலாம், பணத்துக்காக இருக்கலாம், ஆண்டோட சமூகத்தை வந்துட்டு ஆண்டவர் ஊழியம் செய்யாமல் மனிதர்களை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இங்கே சில ஊழியர்கள் மனிதர்களை பிரியப்படுத்தி காணிக்கைகளை ஒரு நோக்கமாக வைத்து மற்றும் சில காரியங்களை நோக்கமாக வைத்து ஆதாம் ஏவாள் நிர்வாணம் அடைந்தார்கள். இப்போது காலகட்டத்தில் தன் நிர்வாணத்தை மறைத்து துணிகரமாக பலிபீடத்தில் ஏறிக்கொண்டிருக்கீங்க. தேவன் கேட்க சொல்கிற ஒரே காரியம், நீ எங்கே இருக்கிறாய்? மனிதரை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்கிறாயா, இல்லை தேவனை பிரியப்படுத்தும்படி ஊழியம் செய்கிறாயா? ஆராய்ந்து பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோம்னு, எந்த நிலைமையில் இருக்கோம்னு, எந்த இடத்துல இருக்கோம் என்று. பாவம் எப்போதும் வெட்கத்தை உண்டாக்கும், பயத்தை உண்டாக்கும், உறவுகளை உடைக்கும். ஆனால் கவனிங்கள், தேவன் தான் தேடி வந்தார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இது கோபத்தினால் வந்த குரல் அல்ல, இது ஒரு அன்பின் குரல், இது ஒரு தகப்பனின் குரல். இன்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? ஃபோனில் இருக்கியா? இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் இருக்கியா? வாட்ஸ்அப்பில் இருக்கியா? யாருக்கும் தெரியாத மறைவான பாவத்தில் இருக்கிறியா? ஆதியாகமம் 3 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது, முன்பு தேவனிடம் நடந்தவன் இப்போது தேவனிடம் இருந்து ஓடுகிறான். பாவம் மனிதனை மறக்க செய்கிறது, ஓட செய்கிறது, ஒளிய செய்கிறது. ஆதாம் தோற்ற இடத்தில் இயேசு வெற்றி பெற்றார். ஒரு மரத்தினால் பாவம் வந்தது, மற்றொரு மரத்தினால் சிலுவை மீட்பு வந்தது. ஆனால் ஆதாம் மறைந்தான், ஆனால் தேவன் தேடினார். இன்று நீங்கள் மறைந்திருக்கலாம், ஆனால் தேவன் தேடுகிறார். ஆதாம் ஒரு மரத்தால் விழுந்தான், இயேசு ஒரு மரத்தில் வெற்றி பெற்றார். நீ தோற்ற இடத்திலே தேவன் உன்னை மீட்டுக் கொள்கிறார். ஒரு மரம் மனிதனை விழ செய்கிறது, மற்றொரு மரம் மனிதனை உயர்த்தியது. நாம் பூமியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் தேவ சுவாசம் கொண்டவர்கள். நம்முடைய அடையாளம் உலகத்தில் அல்ல, தேவனில் உள்ளது. God bless you. ஆமென்.